படித்து பார்த்துட்டு பேசுகிறோம். மும்மொழி கொள்கைன்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. இந்தியை எதிர்க்கும் தாவேக தலைவர் விஜய் குடும்பத்தில் அனைவரும் இந்தியை நன்கு படித்துள்ளதாக பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் ஆவேசமாக பொங்கியுள்ளார். நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் நீட் வேண்டான்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரு தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் போது அது புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே, நீட் 2013 இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா. 2018 தமிழ்நாட்டில், நீங்கள் 2018 தமிழ்நாடு 39.56, 2019 48.50, 2020 57.44. நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் 2024 36,330 பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். தமிழ் வழியில் எழுதினா இட் ஆல் பீப்புள் ஆர் கம் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்இ ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதல, தமிழ் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எழுதுறாங்க. அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் நீட்டை ஆதரிச்சு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்குலாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை நிர்ணயிப்பது? ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை, நீட்டு தேவை தான். அப்போ நீட்டு தேவை எதை வச்சு சொல்கிறீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருடமும் எழுதுபவர் அதிகமாகிறாங்க. 100% தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், முன்னிலையில் இருக்காங்கன்னு போடுறாங்க. அப்புறம் எப்படி நீட் வேணான்றீங்க? படித்து பார்க்கணும், இதெல்லாம் படித்து பார்க்கணும். ரிட்டன் டேக்கன் எவ்ரிதிங் படித்து பார்த்துட்டு பேசுகிறோம். மும்மொழி கொள்கைன்றீங்க, மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கூடாது, சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் ஆங்கிலம் ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க? அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? வை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் கிவன் a choice to learn ஹிந்தி? அவர் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று. இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி, இல்லையா? நேஷனல் லாங்குவேஜ் இல்லை தான். ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி. நம்ம ஆங்கிலம் 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேய நாட்டு ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு காமன் லாங்குவேஜ் போது ஹிந்தி, அது கற்றுக்கிற என்ன தப்பு? சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க, அங்கே வைக்க மாட்டீங்களா? பல பள்ளி மாணவர்களை பேட்டி நான் பார்த்தேன், எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வாய்ப்பு தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். கவர்னர் வேண்டான்னு சொல்கிறாரு. அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோடு வச்சிருக்கார் விஜய். அப்போ அம்பேத்கர் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கர் சேர்மன், அவர் சொல்கிறத தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க. அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேரிங் அண்ட் செரமனி யார் நடத்துவா? கவர்னர் நடத்தக்கூடாதா? அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.